விஜய் அவர்கள் கரூரில் மக்களை சந்திக்கிற நிகழ்ச்சியில் தமிழக காவல்துறையினர் குளறுபடியால் போக்குவரத்தை சரி செய்யாமல் போதுமான காவலர்களை பணிக்கு அமர்த்தாமல் இருந்த காரணத்தினால் அதை பயன்படுத்திக் கொண்டு ஆளுகிற திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகாக்களால் இந்த மிகப்பெரிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எதிராக மிகப்பெரிய சதிவலை பின்னப்பட்டிருக்கிறது என்பதை இந்த மனுவிலே கூறி உடனடியாக மாநில அரசாங்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய தமிழக காவல்துறை இந்த மனுவை விசாரிக்கக்கூடாது, இதை சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் மனுவை தாக்கல் செய்து இன்றைக்கு தாக்கல் செய்திருக்கிறோம். அதில் 2 விதமான உடனடியாக இடைக்கால நிவாரணம் கேட்டிருக்கிறோம். ஒன்று, அந்த சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு அருகில் உள்ள சிசிடிவி பதிவுகளை எப்படியாவது நீக்கி விடுவார்கள், அதை உடனடியாக கைப்பற்ற வேண்டும். அதேபோல பாதிக்கப்பட்ட அந்த எங்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் அவர்களுடைய குழந்தைகளை இறந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் அவருடைய உறவினர்களை சந்திப்பதற்கு தலைவர் விஜய் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு தர வேண்டும் என்று 2 கோரிக்கைகளின் அடிப்படையில் மொத்தம் 3 விதமான கோரிக்கைகளை வைத்து இன்றைக்கு நாங்கள் மனுவை தாக்கல் செய்ய இங்கு வந்தோம். வந்த நேரத்தில் நேற்று எங்களுக்கு இந்திய நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் அவர்கள் இன்றைக்கு மதியம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக கூறியிருந்தார்கள். ஆனால் இதுவரை எங்களுக்கு இந்த ரிஜிஸ்டார் ஆஃப் ஜுடிஷியலுக்கு எந்த விதமான உத்தரவு வரவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால் நாங்கள் காத்திருக்கிறோம். இன்று ஒருவேளை அது இந்த மனுவை விசாரிக்காமல் இருந்தால் நாளையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ இந்த மனு விசாரணைக்கு வரும் என்று நாங்கள் நம்புகிறோம். சார், பண்டிகை கால விடுமுறையில இந்த அமர்வுல செவ்வாய்க்கிழமை தான் இந்த மனு தாக்கல் செய்ய முடியும், வெள்ளிக்கிழமை வழக்கு விசாரணைக்கு வரும். ஆமா, ஆனா நீங்க நேற்றே இன்னைக்கு இந்த வழக்கு 2 காலத்துக்கு விசாரணைக்கு வருதுன்ற மாதிரி சொன்னீங்க. ஆமா, நேற்று நாங்க நீதியரசருடைய இல்லத்துக்கு சென்று, அதாவது இந்த மதுரையினுடைய பொறுப்பு நீதியரசருடைய